பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு வியாச முனிவர் என்ற புகழ்பெற்ற முனிவர் இந்தியாவின் மிகப்பெரிய இதிகாசமான மகாபாரதத்தை தொகுப்பதற்கு தொடங்கினார். அவர் அந்த கதையை சொல்ல யாராவது அதை எழுத வேண்டும் என எண்ணினார். அதற்காக அவர் பிரம்மாவை தவம் செய்து வேண்டினார். பிரம்மா அவரிடம், நீர் விநாயகரை போய் சரணடையுங்கள், அவர் உங்களுக்கு உதவுவார் என்றார். பல நாட்கள் தவம் செய்த பிறகு விநாயகர் தோன்றினார். வியாசர் அவரிடம், நான் சொல்வதை நீங்கள் எழுதி வர வேண்டும் என்று கேட்டார். அதற்கு விநாயகர், முனிவரே, நான் இந்த இதிகாசத்தை எழுத தயார், ஆனால் நீங்கள் சொல்லும்போது ஒருபோதும் நிறுத்தக்கூடாது என்று ஒரு நிபந்தனையை வைத்தார். வியாசர் புத்திசாலி, அவருக்கு புரிந்தது. அருமை விநாயகரே, நான் உங்களின் நிபந்தனை ஏற்கிறேன், ஆனால் நான் சொல்வதை நீங்கள் முழுமையாக புரிந்து கொண்ட பிறகே எழுத வேண்டும் என்றார். வியாசரின் புத்திசாலித்தனத்தை பார்த்த விநாயகர் சிரித்தார். இப்போது வியாசர் சொல்லும் ஒவ்வொரு பாடலையும் விநாயகர் புரிந்து கொள்கிறார். அதற்குள் வியாசர் அடுத்த பாடலை யோசிக்கிறார். இவ்வாறு மகாபாரதம் எழுதத் தொடங்கப்பட்டது.